குருப்பியோ நமக. அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன பார்வையாக பார்க்கலாம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பு சொந்தங்களே, உங்களுடைய ராசிக்குள்ள குரு. முதல்ல ஒன்றை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சந்திரம் நின்ற ராசி. அப்போ உங்களுக்கு குரு சந்திர யோகம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு சந்திர யோகம். ஜென்மகுரு இருக்குது அப்படின்னு நீங்க பயப்படக்கூடாது. ஜென்மத்தில் குரு இருந்தாலே பயம். 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் கிரகம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன வருகின்ற இடத்துல செவ்வாய். அப்ப செவ்வாய்னா யாரு? மனைவி. 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 2ல இருக்கார். அப்ப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மனைவியால சுகமும் சந்தோஷமும் பணமும் கிடைக்கும். அப்ப மனைவி வழி சம்பந்தப்பட்ட நபர்களால வருமானம் இருக்கு. சரி, 6ஆம் இடங்கிறது வம்பு, நோய், எதிரி, இப்படி சொல்லலாம். அங்க யாரு இருக்கா? உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்துல புதனும் சூரியனும் மறைஞ்சாச்சு. அப்போ இது வரைக்கும் நோய்வாய்ப்பட்டவாளுக்கு அதிலிருந்து விடுதலை. வம்பு, வழக்கு, சண்டை, கோர்ட்டு, சச்சரவு இதில் இருந்தவாளுக்கு அது உங்களை விட்டு விலகி போயிடும். இதெல்லாம் நீங்கள் நல்லா யோசிக்க. ஏன் இதை சொல்லப்படுது அப்படின்னா, 8ஆம் இடத்துல சுக்கிரன். நல்லா யோசிக்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துல அப்போ சுகம், சந்தோஷம். அப்ப சந்தோஷம் சுகம் வருது அப்படின்னாலே சீரான வருமானமும் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுக்கிரனாலே அழகுன்னு வச்சுக்கிடலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய், அவரும் அழகு. அப்போ பூமியால ஒரு பெரிய ஒரு லாபமும் ஒரு மன மகிழ்ச்சியும் இருக்கு. அதையும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா கிரகத்தின் அமைப்புகள் இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நீங்க முழுமையான கவனம் எடுத்துக்கிடணும். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது யாரு? 4ஆம் இடத்து சூரியன் 6ல இருக்கார். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்து சூரியன் 6ல மறைகிறார். யாரு மறைகிறா? வம்பு வழக்கு மறைஞ்சிடும். அம்மா, தாய் வழி சொத்து, இதெல்லாம் எதிரிகள் ஒளிகின்ற நேரம் அப்படின்னு வச்சுக்கிடலாம். அப்ப இந்த நேரத்துல ஒரு கல்வியை தொடங்கணும்னு நினைக்கிறவா கல்வி தொடங்கலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல வெற்றி. ஆளுமை திறன் கொண்ட அனைவருக்குமே நல்ல மகிழ்ச்சியான காலம் இது. கல்வியை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏற்ற மிகுந்த காலம். ஏன்னா கிரகத்தின் கூற்றுகள் அப்படி இருக்கிறது. குரு சந்திரயோகம். ஜென்மத்தில குரு. அங்கே ஜென்மத்தில குரு இருக்கிறது ஓகே. சப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க. சமஸ்தானம், சமம், நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சமஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் நேரடி பார்வையில் இருக்காங்க. அப்போ உங்க ராசியாதிபதியும் ஜென்ம குருவும் நேரடி சந்திக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதை நீங்க கவனமா எடுத்துக்கிடணும். அப்ப ரிஷபராசி அன்பு சொந்தங்களே, இந்த நேரங்கள்ல வெளிநாட்டு முயற்சி எடுக்கலாம். அதே போல கூட்டு குடும்பங்கள், அதாவது பிரிஞ்சு போயிருப்பீங்க இல்லையா? பிரிந்தவர்கள் ஒன்று சேருகின்ற காலம். தனி குடித்தனமா இருந்திருந்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்பமாக மாறுகின்ற காலம் இந்த நேரம். யோசிக்கணும்.
ஜாதக பலன் நம்ம கேட்கும்போது சுய ஜாதகம் முழுமையான பலன்களை தரும். பொது பலன்கிறது 100% உங்களுக்கு நன்மையை செய்யும். அந்த வழியில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாகச் சேர்ந்து மனம் மகிழ்கின்ற காலம், பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருகின்ற காலம், தனி குடித்தனமாக இருந்தவங்க கூட்டு குடும்பமாக மாறுகின்ற காலமாக இருக்கிறது. அப்ப சொந்த பந்தங்கள் எல்லாம் நமக்கு இணக்கமாக வருகின்ற காலம். குருச்சந்திர யோகத்தோடு புதனும் சூரியனும் 6ல மறைவில் இருக்க, மறைவு ஸ்தானத்தில். அப்போ எதிரிகள் நோய் மலிஞ்சு போயிடும், எதிரிகள் ஒழிஞ்சு போயிடும், வம்பு வழக்குகள் தள்ளி போயிடும். அப்போ இந்த நேரம் எப்படி இருக்கு? சிறப்பாக. இதுக்கு மேலே எப்படியான ஒரு சிறப்பு ஒரு ராசிக்கு கிடைக்கும்? அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய், செவ்வாயினாலே பூமி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு நிச்சயமாக இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொடர்புல இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் சரியான முக்கூட்டு லாபம்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெருங்கொண்ட ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நல்ல ஒப்பந்த நாட்கள் வருகிறது. நிச்சயமாக 2-3 ஒப்பந்தங்களிலே கையெழுத்து போடுகின்ற காலமாக இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். 7ஆம் இடத்துல சுக்கிரன், சுகபோகம், சுகத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிளானட், அந்த கதிர்வீச்சு நம்ம உடம்புல பட்டாலே நம்ம மனசு சந்தோஷத்தை தேடும், சுகத்தை தேடும், அதற்கு தகுந்த வருமானத்தை நமக்கு தரணும். அப்ப ஜென்மத்தில் சந்திரனும் குருவும். அப்ப இதுக்கு பேரு தான் குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரியான கணக்கீட்டு முறையிலே நீங்கள் காய்களை நகர்த்தி சென்றால் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி. ரிஷபராசிக்காரர்களுக்கு தகப்பன் பாட்டன் வழி சொத்து எல்லாம் இந்த நேரத்தில் வருவதற்கு உண்டான வாய்ப்பு. குலதெய்வ வழிபாடு செய்யணும் இந்த நேரத்தில். அதே மாதிரி ரிஷபராசி பெண்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி கொள்ளப் போகிறது. விரும்பியது விருப்பம் போல நிறைவேறுகின்ற காலமாக இருக்கிறது. அதே போல நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பெருங்கொண்ட ஒரு பொருளை வாங்கி மகிழக்கூடிய காலம். பெருங்கொண்ட பொருள் என்றால் என்ன? ஆடை ஆபரணங்கள் இருக்கலாம், தங்க நகைகள், அதுபோல பொருள்களாக இருக்கலாம், அல்லது காரு வண்டி யோகமாக இருக்கலாம், அல்லது பூமி சொத்து வீடு வாகனங்களாக இருக்கலாம். இதுல ஏதோ ஒன்று வாங்கி மகிழுகின்ற காலமாக இருக்கிறது ரிஷப ராசி பெண்களுக்கு. இதே நேரத்தில் 2ல செவ்வாயும் 7ல சுக்கிரனும் இருக்கிறதுனால இவர் விட புதன் வீட்டுக்குள்ள செவ்வாய் வீட்டுக்குள்ள சுக்கிரன், இந்த 3 அமைப்பின் காரணமாக உங்களுக்கு திடீர்னு சொத்து வரவு, பாட்டன் வழி சொத்துல வரவு, பூமியால பெருங்கொண்ட மகிழ்ச்சி, மனைவியால கணவனுக்கோ கணவனால மனைவிக்கோ ஏற்றம் வருகின்ற காலம். அப்படி இருக்கிறதுனால ரிஷபராசி அன்பு சொந்தங்களே, இந்த நேரம், இந்த மாதம் அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய செயல் முயற்சிக்கு தகுந்தாற்போல வெற்றி நிச்சயமாக உண்டு. கிரக பாதிப்புகள் உங்களை உண்டு செய்யாது. ஜென்மகுரு என்று பயப்பட வேண்டாம். குருச்சந்திர யோகமாக இருக்கிறதுனால சுக்கிரனின் பார்வையும் குருவின் பார்வையும் ஒன்றோடு ஒன்று நேர்பார்வையாக இருக்கிறதுனால நிச்சயமாக சொல்லுகின்றேன், ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு இது வளர்ச்சியான காலம். அன்பு நேயர்களே, அதற்கு தகுந்தாற்போல உங்களுடைய முயற்சியையும் செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கென்று சொல்லி இதே போல நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.